எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பாருங்கள், இப்போ வந்து நம்ம குச்சி வந்து பாருங்கள் அதிகம் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக இருக்குது குச்சி. இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே உழவில் பக்கா பினிஷிங் வந்துடுது. பாருங்கள், அப்படியே பக்கத்தால் பாருங்கள் எப்படி பினிஷிங் வந்துருக்கு, இது எப்படி குச்சி கிடக்குதுன்னு பாருங்கள். பக்கா பினிஷிங் வந்துடுதுங்க. ஒரே உழவு தாங்க, சூப்பராக இருக்குது. நல்லா ரொட்டாவேட்டர் டெப்த்து நல்லா போகுதுங்க. வெட்டுறது நல்லா வெட்டிடுது. 70 பிளேடு டபுள் ரோட்டரி ரொட்டாவேட்ரு சூப்பராக போயிட்டுருக்குது. மல்சருக்கு மேக்ஸிமம் இந்த ரொட்டாவேட்டர் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மல்சருக்கு வேலை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மல்சர் வந்து ஒரு தடவை ஓட்டிட்டு திரும்ப வந்து ரொட்டாவேட்டரில் அந்த வயலை வந்து ஓட்டணும், ரெண்டாவது உழவு ஓட்டணும். நீங்கள் அது வந்து நம்ம லோ பஸ்ட்டில் தான் ஓட்டுறோம். நீங்கள் பாருங்கள், இந்த காட்டுக்காரரை கேட்டோம், நாங்கள் வந்து அந்த வயல் மேலே இருக்கிற வயல் வந்து 1.25 மணி நேரம் மற்ற வண்டியில் ஓட்டுவாங்க ரொட்டாவேட்டரில், நார்மல் ரொட்டாவேட்டர்லையே. நம்ம வண்டி 1 மணி நேரத்தில் வந்திருக்குதுங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 4 வீல் டிரைவுங்கிறதுனால உங்களுக்கு வண்டி லோ பஸ்ட்லேயே நம்ம 16-17 ஆர்பிஎம் வைக்கிறதுனால நீட்டாக டைமிங்கும் ஒரு 1/4 மணி நேரம் சேவ் ஆகுது. ப்ளஸ் வந்து ஒரே ஒரு வேலை முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் நீங்கள் மற்ற டிராக்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரொட்டாவேட்டர் போட்டு கீர் வந்து கிரிப்பர் கீரோ மற்ற கீருக்கோ போனீங்கன்னா டைமிங் வந்து 1 மணி நேரம் ஓடுற வயல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ காட்டுக்காரங்களுக்கு வந்து விவசாயிக்கு வந்து உங்களுக்கு அதிக அமௌண்ட் வரும்போது கண்டிப்பாக யாரும் ஓட்ட மாட்டாங்க. அதனால் நம்ம வண்டி வந்து இது 55 ஹெச்பி கேட்டகரிங்க. ஒரே உழவு, டைமிங் சேவிங்கு. காட்டுக்காரங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பாருங்கள், இதில் வந்து தக்கப்பூண்டு விதைக்கிறனாரு, வேலை முடிஞ்சு போச்சு. 1-2 குச்சி தலைஞ்சா கூட அவர் அடுத்த உழவில் ஃபினிஷ் ஆயிருங்க. அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து விவசாயிக்கு வந்து எந்த வெள்ளாமல் பண்ணாலும் ஒரு உழவில் ஃபினிஷிங் ஆகிறது வந்து விவசாயிக்கு ரொம்ப காசு மிச்சம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வாழ்நாள் முழுக்க நஷ்டத்துக்கே தொழில் பண்ணுற ஒரே ஆள் விவசாயி தாங்க. அதனால் வந்து உங்களுக்கு விவசாயிக்கு வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக உழவு ஓட்டுறதுல வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணணும். ரெண்டாவது வந்து தேவையில்லாமல் உழவு ஓட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம இந்த ரொட்டாவேட்டரை இறக்கியிருக்கிறோம். ரொம்ப சிறப்பான வரவேற்பு இருக்குங்க. எல்லா ஊர்லேயுமே இது அற்புதமாக ஓடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரே உழவில் மிக சூப்பராக ஓடுது. ரெண்டாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டைமிங் சேவிங் ஆகுது. அதனால் நமக்கு வந்து 70 பிளேடு ரொட்டாவேட்டரு பிரமாதமாக உங்களுக்கு வந்து பாருங்கள், வண்டி பாருங்கள், லோடு பிடிக்காமல் திணறாமல் பாருங்கள் பக்காவாக ஓடுதுங்க. ஏன்னா 17 ஆர்பிஎம் வச்சனால உங்களுக்கு ஒன்றும் லோடெல்லாம் பிடிக்கலிங்க. வண்டி இப்போ பாருங்கள், சைலன்சரில் கூட புகை தள்ள கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு நம்ம வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்க. லோடுக்கு தகுந்த டீசல் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி திணறாதுங்க. நீங்கள் மற்ற வண்டியில் இதில் வந்து கண்டினியூவாக 10 மணி நேரம் 15 மணி நேரம் இந்த ரொட்டாவேட்டர் ஓட்டலாங்க. நீங்கள் சேலஞ்சு பண்ணி மற்ற டிராக்டர் எந்த கம்பெனி டிராக்டராக இருந்தாலும் சரிங்க, 10 மணி நேரம் 9 மணி நேரம் இதில் ஓட்ட முடியுமான்னு வர சொல்லுங்கள், ஓட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, டெம்பரேச்சர் ஏறும். உங்களுக்கு வந்து கண்டினியூவாக ஓட்டும் போது தான் அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே தெரியுங்க. ஆனால் நம்ம வண்டியில் 10 மணி நேரம் இல்லை, 20 மணி நேரம் இல்லை, நீங்கள் எத்தனை மணி நேரம் ஓட்டினீங்கனாலும் நார்மல் டெம்பரேச்சர் ப்ளஸ் வந்து இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.